வணக்கம் சவுக்கு மீடியானியர்களே. எனக்கு மட்டுமல்லாமல் என்னை சுற்றி இருப்பவர்களின் உயிருக்கும் ஆபத்து என்கிற போது யூடியூபர் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் தாராபுரம் வழியாக கோவை மத்திய சிறைக்கு போலீஸ் வாகனத்தில் அழைத்து செல்லும் போது வாகனம் விபத்தில் சிக்கியது. சவுக்கு சங்கர் வீட்டுல கழிவு நீரை ஊத்தி சூறையாடி இருக்காங்க. சவுக்கு சங்கர் வீட்டில் நான் தான் எல்லாத்தையும் பண்ணேன்னு சொல்லிடுவேன் என்று அமைச்சர் அவர் மிரட்டுகிறார் என்றால் 10 போலீஸ் ஜீப்ல போய் ஒரு ஜேர்னலிஸ்டோட வீட்டுக்கு போய் பைக்கை சீஸ் பண்ண வேண்டிய தேவை என்ன? தமிழக அரசின் பொம்மை முதல்வர் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். வட சென்னையில் இருந்து என்னை கொலை செய்வதற்காக ஒரு ரவுடி கூட்டத்திடம் பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார்கள் என்ற தகவலும் வந்தது. எனக்கு இது குறித்தெல்லாம் அச்சமில்லை. என்னோடு துணை நின்ற வாசகர்கள், நேயர்கள், பார்வையாளர்கள் அண்ட் சவுக்கு மீடியாவுக்கு உறுதுணையாக நின்ற அத்தனை பேருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நெஞ்சார்ந்த நன்றிகள். வாராகி பற்றி நம்ம ஒரு இன்டர்வியூ பண்ணுறோம். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கைது பண்ணப்படுறீங்க. அதில் நீதிபதி திரு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் இதை மாதிரி யூடியூப்பில் பேசுகிறதுக்கு எஃப்ஐஆர் வேணால் போட்டுக்கோங்க, கைது பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சட்ட பாதுகாப்பை கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்மளால் தொடர்ந்து இந்த வேலைகளை. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் மாலதி, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நீங்கள் சொன்னது. நீதிபதி திரு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு நம்ம மீடியாவே நன்றி கடன் பட்டிருக்கிறது. நார்மலாக ஜட்ஜஸ்ஸு எடுத்துகிட்டு பெயில் டிஸ்மிஸ்ஸு இல்லை பெயில் கிராண்டட், அவ்வளோதான், வேறு எதுவும் எழுத மாட்டார்கள். ஹி வெண்ட் ஸ்டெப் அஹெட். ஃபஸ்ட்டு இந்த எஃப்ஐஆர் தப்பு. சுப்ரீம் கோர்ட்டு பல முறை பேசுகிறதுக்கெலாம் எஃப்ஐஆர் போடாதுன்னு சொல்லியிருக்கு. சரி, ரைட்டு, எஃப்ஐஆர் போட்டுட்டீங்க. போட்டாலும் கைதுக்கான தேவை என்ன? கைது செய்யக்கூடாது. அதை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போகிறாரு. அப்படியே போலீஸ் அப்படி தான் ஏன் பண்ணுவான்? போலீஸுக்கு இதுதான் பொழப்பு. இந்த மாதிரி யாராவது பேசுனாங்கன்னா அவர்களை கைது செய்கிறது போலீஸோட வேலை. ஆனால் அவர்களை சிறைக்கு அனுப்ப வேண்டிய, அந்த ரிமாண்டு செய்ய வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் மெக்கானிக்கலாக ரிமாண்டு பண்ணக்கூடாது. கீழமை நீதிமன்றங்கள். அதுவும் இந்த வழக்கில் ரிமாண்டு செய்யப்பட்டு அதற்கு பிறகு ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்ட பிறகு ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது எனக்கு மிகுந்த வருத்தமாக இருக்கிறதுன்னு அவர் தெளிவாக எழுதி பதிவு செய்ததனால்தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம மேலே யூடியூப்பில் பேசுனதுக்காக எஃப்ஐஆர் வரல. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நீங்கள் பண்ணீங்க. ஜஸ்ட் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய எனக்கு ஜாமீன் கொடுத்த அந்த தீர்ப்பு இன்னைக்கு வரைக்கும் நமக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கிறது. இல்லைன்னா இந்நேரம் குறைஞ்சது 40 கேஸ் வந்திருக்கும் மாதிரி. ஒன்றும் இல்லை, அரசெலாம் பண்ண மாட்டாங்க. போட்டு எஃப்ஐஆர் போட்டு வச்சுக்குவாங்க. எந்த நேரம் வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம். எஃப்ஐஆர் பெண்டிங்னு வச்சுங்க, ராத்திரி 1 மணிக்கு தூக்கிட்டு போகிறாங்க, என்ன பண்ணுவீங்க? மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் பெயில், செஷன்ஸ் கோர்ட்டில் பெயில், ஹைகோர்ட்டில் பெயில், இதுக்கு தான் அலைஞ்சிட்டு இருப்பீங்க. ஷோ பண்ண முடியாது. இன்னைக்கு வரைக்கும் ஜஸ்ட் ஜிஆர்எஸோட அந்த தீர்ப்பு என்பது நமக்கு அரணாக இருக்கிறது. சமீபத்தில் இந்த பொதுநல வழக்கு, துப்புரவு தொழிலாளிகள் தொடர்பான அந்த பொதுநல வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அந்த அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் இதைத்தான் சொல்கிறார். சார், இவர் கண்டெம்ப்டில் இருந்து பாருங்கள், நான் தான் கண்டெம்ப்டில் பனிஷ் பண்ணேன், நான் தான் சங்கருக்கு பெயிலும் கொடுத்துருக்கேன், இதை ஒரு காரணமாக எடுத்துகிட்டு வராதிங்கன்ட்டு அன்றைக்கி நீதிமன்றத்தில் சொன்னதை நீங்களும் பார்த்தீர்கள் என்று நினைக்கிறேன். சார், இப்போது நீங்கள் கைது செய்யப்பட்டீர்கள். கைது செய்யப்பட்டு நிறைய சிறையில் இருந்தீங்க. கோயம்புத்தூரில் இருந்தீங்க, மதுரையில் இருந்தீங்க, புழலில் இருந்தீங்க. இந்த சிறையெல்லாம் இருக்கும்போது நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம், ஏன்னா சிறை தான் ஒருத்தனை பண்படுத்தும். சில பேர் டிப்ரெஷனுக்கு கொண்டு போய்டும். இனிமேல் தப்பே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வைக்கும். சில பேர் நம்மளுக்கே அந்த வேலை, மற்றவங்க மாதிரி நாமளும் பேசியிருந்தால் நம்ம வெளில இருந்திருப்போம், மற்ற ஜேர்னலிஸ்ட் மாதிரி இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருப்பாங்க. சிறை உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தது? ஒவ்வொரு முறையும் சிறை என்னுடைய உறுதியை தீவிரப்படுத்தியது. ஒவ்வொரு வாட்டியும் கஷ்டமாக தான் இருக்கும். நான் சொல்லிடுறேன், 6 மணிக்கெலாம் அடைச்சிடுவாங்க. சாப்பாட்டை, டின்னரை, இரவு சாப்பாட்டை கொடுத்து 6 மணிக்கு உங்களை அடைச்சிடுவாங்க. இரவு உணவு நீங்கள் 6 மணிக்கு வந்த உணவு தான் நீங்கள் சாப்பிடணும். சிறை தான். நீங்கள் எவ்வளோ சொகுசாக உங்களுக்கு நல்ல சாப்பாடெலாம் கிடைச்சாலும் சிறை தான். இதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு முறையும் சிறை செல்லும்போது அந்த அனுபவத்தை எப்படி பயன்படுத்தி கொள்வது என்று தான் நான் பார்த்தேன். கடைசியாக இவர்கள் இந்த முறை எப்படியாவது இவனை வெளியிலே கொண்டு வரக்கூடாது, வெளியே விடக்கூடாது என்ற அடிப்படையில் தான் என்னை கைது செய்து புழல் 2 பிரிசனில் என்னை வச்சா. புழல் 2ல் தான் ரிமாண்ட் பிரிசன்ஸ் இருப்பாங்க, புழல் 1ல் தண்டனை கைதிகள். புழல் 2ல் வச்சப்போ, புழல் 2ல் ஏற்கனவே இந்த குண்டாஸ்லாம் இருந்தப்போ உள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகளை நான் செய்த காரணத்தினால், சிறையில் நடக்கிற ஊழல் பற்றியெல்லாம் பேசிய காரணத்தினால் உள்ளே இங்கே வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு புழல் 1ல் கொண்டு போய் என்ன வைக்கிறாங்க. புழல் 1ல் போய் நான் இருந்த அதே புழல் 1 பிளாக்கில், செக்யூரிட்டி பிளாக்கில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளும் அங்கே இருந்தார்கள். அந்த போனது எனக்கு, ஏன்னா இப்போ நீங்களோ வேறு யாரோ அந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள்ட்ட பேச முடியாது. எனக்கு அவர்களோடு நேரடியாக பேசுவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. அங்கே நேரடியான பக்கத்தில் பேசவே விட மாட்டாங்க. அவங்கள எப்போவுமே அடைச்சி வச்சுருப்பாங்க. அந்த ஆம்ஸ்ட்ராங் கேஸ் அக்யூஸ்டை. வழக்கறிஞர்களை பார்க்க போகும்போது எல்லோரும் ஒன்றா தான் போகணும். ஸோ
அந்த கைதி அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருப்பார், அவங்க வழக்கறிஞர் இங்கே இருப்பார், என்னோட வழக்கறிஞர் இங்கே பேசிகிட்டு இருப்பார். அந்த கைதி அவங்க வழக்கறிஞர்கிட்ட சொல்லி, அந்த வழக்கறிஞர் என் வழக்கறிஞர்கிட்ட சொல்லி நாங்கள் ரெகுலராக உரையாடுவோம். அப்படித்தான் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முக்கியமான உண்மைகள் இறந்து போன திருவேங்கடம் என்பவருக்குத்தான் தெரியும். திருவேங்கடம் தான் வெட்டினாருன்ட்டு இவங்க சொல்கிறதெல்லாம் பொய். நான் எங்களை தவிர வேறு சில அரசியல் பிரமுகர்கள் இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த உண்மையை திருவேங்கடம் வெளியே சொல்லிவிட போகிறாரோ என்பதற்காகத்தான் அவரை என்கவுண்டர் பண்ணாங்க. இந்த விஷயத்தெல்லாம் நான் நேரடியாக தெரிஞ்சுக்கிட்டேன். இவங்க என்ன போட்டு லாக் பண்ணுன்றதுக்காக தான் பண்ணாங்க. எனக்கு இந்த ஆக்சஸ் கிடைச்சிது. ஆனால் உள்ளே இருந்தவங்களுக்கும் தெரியாது யாருக்கு இன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்குது அப்படின்னு யாருக்கும் தெரியாது. எல்லாம் மர்மமாக பேசிகிட்டு இருக்காங்கன்னா நேரடியாக அவங்கள, ஏன்னா அவங்க தானே அதில் இன்வால்வ்டு, நேரடியாக அவர்களோடு உரையாடி நான் தெரிந்து கொள்கிறேன். சார் அதுக்காக தான் சார் ஃபஸ்ட்டு ஆம்ஸ்ட்ராங்கை போட்டதுக்கான திருவேங்கடத்தை போட்டதுக்கான ரீசன் அதுதான் சார். அவருக்கு தெரியும் இதில் ஒரு கான்ஸ்பிரசி இருக்குது, வேறு சிலர் இதில் இன்வால்வ்டு. யார் இன்வால்வ்டுன்னா ஒரு செல்வ பிறந்தைக்கு ரோல் இருக்குன்றதே அவர்கள் என்னிடம் சொன்னார்கள், அந்த கைதிகள் சொல்லும்போது. அதனால தான் அதுக்கு பிறகு எனக்கு கூடுதலாக தகவல்கள் வந்தது. ஸோ இந்த புழல் சிறைக்கு புழல் 1 என்னை வச்சது, இந்த கடைசி முறை கைது செய்து வச்சது எனக்கு பயனுள்ளதாக தான் இருந்தது. இல்லைனா இந்த நியூஸில் நான் சரி ஏதோ மர்மோன்ட்டு நினச்சி கொண்டிருப்பேன். நேரடியாக குற்றவாளிகளோடு உரையாடி இந்த உண்மையை தெரிந்து கொள்வதற்கு எனக்கு சந்தர்ப்பம் ஏற்படுகிறது. இவர் இந்த அஸ்வத்தாமன்னு சொல்லிட்டு இவர் நாகேந்திரனோட மகன், அவர் தான் 2வது குற்றவாளியோ 3வது குற்றவாளியோ இல்லை, அவர்கிட்ட பேசினேன். நிறைய பேர் அங்கே இருந்தாங்க, 30 பேர் என்னமோ இருந்தாங்களே, அதில் ஒரு 5-6 பேர் பெண்கள், மீதி எல்லாருமே ஒரே பிளாக்கில் வச்சுருந்தாங்க. அவர்களோடு உரையாடி இந்த விஷயங்கள் எல்லாம் நான் தெரிந்து கொண்டேன். இப்போ ஆக்சுவலாக நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து வெளிப்படுத்தி இருக்கீங்க. ஆம்ஸ்ட்ராங் விவகாரமாக இருக்கட்டும், அதாவது கிட்டத்தட்ட இது எல்லாமே தமிழக உளவுத்துறை இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும். பட் அதை தாண்டி மக்களுக்கும் தெரிவிக்கிறீங்க, அவங்களும் இதை ஆர்வமாக பார்க்குறாங்க. இது ஒரு சமூகத்தோட சமநிலையை பாதிக்காதா? இல்லை, மக்கள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால், இன்னும் கூட உளவுத்துறைக்கு தெரிந்த தகவல்கள் எனக்கு தெரியும். ஒரு சில விஷயங்கள், அந்த ஒரு சில விஷயங்களை பொதுவெளியில் வைக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், உள்நாட்டு பாதுகாப்பு தொடர்பான விஷயங்கள், தீவிரவாதம் தொடர்பான விஷயங்கள், மத பதற்றம் தொடர்பான விஷயங்கள், இந்த விஷயங்களெல்லாம் நான் பொதுவெளியில் வைத்ததே கிடையாது. ஆனால் பொதுவெளியில் நான் இதுவரை வைத்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையுமே பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் ரொம்ப எளிமையான மொழியில் பல்வேறு சிக்கலான அரசியல் விவகாரங்களை, காவல்துறை விவகாரங்களை எளிமைப்படுத்தி சொல்வதற்கான காரணம் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டுன்றேன். ஏன் தெரிஞ்சுக்கூடாது? சாதாரணமாக காய்கறி விற்கிறவனுக்கு கூட நாட்டில் நடக்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்ற நோக்கத்தில் தான் நான் அதை சொல்கிறேன். சில விஷயங்கள் நான் சொன்னது மாதிரி இந்த உள்நாட்டு பாதுகாப்பு தொடர்பான விஷயங்கள் எல்லாம் நான் பொதுவெளியில் வைப்பது கிடையாது. ஆனால் மற்ற எல்லா விஷயங்களையும் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்ன்ற என்ன ரகசியம்? ஜனநாயக நாடு தானே இது, மன்னராட்சி கிடையாது இல்லை. அப்படி இருக்கும்போது பொதுவெளியில் இதை வைத்து மக்கள் தெரிந்து கொண்டால் என்ன? ஆனால் இதை தெரிந்து கொள்ளாமல் மக்களை இருட்டில் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக தான் நமது ஊடகத்தின் மீது தொடர் தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. எல்லா மீடியாவையும் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டோம், அவங்க யாரும் பேசுறதில்லை. நீங்கள் பேசி உண்மைகளை மக்களுக்கு சொல்கிறதுனால எங்களுக்கு சிக்கல் ஏற்படுது. உதாரணத்துக்கு இந்த மெரினா ஏர் ஷோ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் பெங்களூரில் சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடந்த அந்த ஸ்டாம்பீடில் 11 பேர் இறந்ததோடு ஒப்பிட்டு இங்கே நாங்கள் பேசுகிறோம். அப்போ நம்ம இதை ஒப்பிட்டு இதை மீண்டும் விவாதத்திற்கு கொண்டு வருவதற்கான காரணம், அங்கே குறைஞ்சது 4 பேர் சஸ்பெண்ட் ஆகிருக்காங்க. ஒரு நீதிபதி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்குது. இங்கே 5 பேர் செத்ததுக்கு எந்த விசாரணையும் ஏன் நடத்தப்படவில்லை? அண்ட் அண்ணா பல்கலைக்கழகத்தில் தீர்ப்பு வந்தோடனே எல்லாம் முடிஞ்சிருச்சு என்று அவர்கள் அத்தனை பேரும் ஓய்ந்து விட்டார்கள். ஆனால் அதில் ஒரு அதிகாரி சம்மந்தப்பட்டிருக்கிறார் என்ற விஷயத்தை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டாமா? இதைத்தான் தெரிந்து கொள்ளக்கூடாது என்று உளவுத்துறை நினைக்கிறது. உங்களுக்கு தெரியாது, மற்றவர்களுக்கு தெரியாது. அந்த கால் ரெக்கார்டரை ரொம்ப தாமதமாக நம்ம பேசுனதுக்கு பிறகு தான் அண்ணாமலையும் பேசுகிறாரு. அப்போ அதில் ஒருத்தன் சம்மந்தப்பட்டிருக்கான மா சுப்பிரமணியம் பேசியிருக்கிறார், அந்த கோ சண்முகம் என்பவர் பேசியிருக்கிறார் குற்றவாளியோடு. அவர்களை அழைத்து ஏன் விசாரணை நடத்தவில்லை என்பது ஒரு முக்கியமான கேள்வியா இல்லையா? இதை பொதுவெளியில் வைக்காமல் வேறு எங்கே வைப்பது? ஸோ மக்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஜனநாயகம் என்று நான் பார்க்கிறேன். தான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். நான் இதை மக்கள் மத்தியில் நான் ஒரு பத்திரிக்கையாளராக இருக்க போகிறேன், இதெல்லாம் நான் வெளிப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஹர்ட் பண்ணுற வரைக்கும் நான் எல்லாத்தையுமே தாங்கிப்பேன். ஏன்னா நான் உறுதியாக இருக்கேன். ஆனால் என்னை தொடர்ந்து எங்கள் அம்மாவை ஹர்ட் பண்ணுறாங்க. அதாவது உங்கள் மம்மியை, அவங்கள பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருக்க அக்கௌண்ட்டு, அவங்க கணவர் இறந்ததுக்கப்புறம் ஒரு பென்ஷன் வருது, அதை முடக்கிறாங்க. அது அந்த பென்ஷன் அக்கௌண்ட்டை எடுத்து பார்த்தாலே தெரியும், அதில் பென்ஷன் தவிர வேறு எதுவுமே வரது போகிறது கிடையாது. அதை முடக்கிறாங்க. அவங்களோட வீடு இன்றைக்கி சீல் வச்சுருக்கிறது. ஸோ அவங்களுக்கான அந்த இது இருக்கும்ல, சென்டிமெண்ட் இருக்கும்ல, தன் கணவனுடைய நினைவுகள் எல்லாமே இருக்குது. இப்போ இதெல்லாம் உங்களையும் பாதிக்கணும்ல, அஃபெக்ட் பண்ணணும்ல. அதுவாக இருக்கட்டும், உங்களுடைய ஊழியர்களை அது அஃபெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு அது இம்பேக்ட் ஆகலையா? மீண்டும் மீண்டும் இதை அடுத்த கட்டமாக ஓடுறதுக்கான உத்வேகம் எங்கேருந்து கிடைக்குது? நீங்கள் சொல்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. என்ன அடித்து கையை உடச்சப்போ என்னை திருப்பி ஜெயிலில்
போட்டப்போ, தமிழ்நாடு பூரா ரிமாண்டுக்காக என்னை எல்லா நீதிமன்றங்களுக்கும் அழைத்து சென்ற போது நான் உறுதியாக இருந்தேன். அம்மாவுக்கு தொல்லை கொடுத்தப்போ, உங்களுக்கு தொல்லை கொடுத்தப்போ, ஸ்டாஃப் அஃபெக்ட் ஆனப்போ எனக்கு இன்னும் கோபம் கடுமையாகிறது. ஏன்னா எனக்கு பாதிப்பும் அதிகமாகுது. என்னை நம்பி வந்திருக்காங்க, வேலைக்கு தான் வந்திருக்காங்க. அது சங்கிட்ட போனேன்னா சம்பளம் மாதம் மாதம் கரெக்டாக கொடுத்துருவான்ற ஒரு நம்பிக்கை தான். அதானேப்பா, சம்பளம் வந்துடும் நம்பிக்கை தானே. அதை தாண்டி சார் நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம முதலாளி உண்மையை தான் பேசுறாரு. அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால தான் இவங்க வர்றாங்க. லியோ இப்போ சொல்கிறாரு, இப்போ தப்பான ஆளுன்னு லியோ ஒரு 2-3 வருஷமாக வேலை செய்கிற. அப்படி ஏதோ சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா லியோலாம் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு நம்ம கூட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. போனோன்னே இந்த சம்பளத்தை வேறு எங்கேயாவது வாங்க முடியும். லியோ எக்ஸ்பீரியன்ஸுக்கு இருக்கிறதுக்கான காரணம் இவர் தப்பு பண்ணல, நம்ம கூட நிற்கணும், நம்மளோட பங்களிப்பு ஆட்டணும். சத்தியமூர்த்தி எடுத்துக்கங்க, ஜெயபிரகாஷ் எடுத்துக்கங்க. ராத்திரி 11 மணிக்கு 10 போலீஸ் 12 போலீஸ் வந்து வீட்டிலேருந்து பைக்கை தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கி போனால் எதுக்கடா பிரச்சனை அப்படின்ட்டுலாம் இல்லாமல், சரி இவரை டார்கெட் பண்ணும்போது சேர்த்து டார்கெட் பண்ணுறாங்க, நம்ம கூட நிற்கணுன்ட்டு. எனக்கு இவர்களின் உறுதி என்ன இன்னும் கூடுதலாக உறுதியாகிறது. எங்கள் அம்மாவை சொன்னீங்க, இங்கே இந்த பென்ஷனு மற்ற விஷயத்த கூட விடுங்க, வீட்டில் வந்து தனியாக மாட்டிக்கிட்டாங்க. எனக்கு அது ரொம்ப குற்ற உணர்ச்சியாக, இன்றைக்கி வரைக்கும் குற்ற உணர்ச்சியாக இருக்குது. தனியாக மாட்டிக்கிட்டாங்க. வந்து நாம் பண்ண நியூஸுக்காக அம்மாவை அவ்வளவு அவதூறான பேச்சுக்கள், கொச்சையான பேச்சுக்கள் பண்ணி வீட்டில் சாப்பிட்ற டேபிளில், கிச்சனில், பெட்டில் மலத்தை எடுத்து ஊற்றிட்டு போகிறாங்க. அதுக்கு பிறகு அம்மா உறுதியாக இருக்காங்கல்ல. அப்போ அம்மா இவங்கெல்லாம் எனக்கு சப்போர்ட்டாக என் கூட உறுதியாக இருக்கும்போது இன்னும் தீவிரமாக நான் இந்த சிஸ்டத்தை எதிர்த்து, இந்த அடக்குமுறை எதிர்த்து போராடுவேன்ற அந்த உறுதி தான் எனக்கு அதிகமாகதே ஒழிய, எனக்கு இவங்களாம் சப்போர்ட்டுக்கு கூட இருக்கும்போது நான் தனியாக இல்லைல்ல. நீங்கள் நிற்கலையா? என்னென்ன பேசுனாங்க? கொஞ்சம் கொஞ்சமாக பேசுனாங்க. எய்ட்ஸ் இருக்குது, என்னென்ன பேசுனாங்க? நிற்கிறீங்க, நிற்கிறீங்க, அப்புறம் எனக்கு என்ன குறை? நான் நிற்பேன், நான் சண்டை போடுவேன். என்ன அடைக்கிற முடியாதுன்றதை தான் நான் உங்களுக்கு செய்தியாக உணர்த்த விரும்புகிறேன். சார், இப்போது நான் பார்த்துருக்கேன், உங்கள் மேலே கட்டவிழ்த்து விடப்படும் பொய் பிரச்சாரங்கள். நீங்கள் உங்கள் கூட பேசினாலே வந்து கால் ரெக்கார்ட் பண்ணிவிடுவாங்க, நீங்கள் வந்து பிளாக்மெயிலர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க சார்? லுக் மாலதி, பொய் பிரச்சாரங்கள் நீண்ட நாட்களுக்கு நிற்காது, சரியா? இந்த சவுக்கு சங்கர் அவருக்கு வர்ற காலெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வைப்பார்ன்ற இந்த பிரச்சாரம் பல நாட்களாக கட்டவிழ்த்து கிட்டத்தட்ட 10-15 வருஷமாகவே கட்டவிழ்த்து விடப்படுகிறது. என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு கைதான வழக்கே அந்த ஃபோன் டைப்பிங் வழக்குன்றதுனால சவுக்கு சங்கருக்கு வேலையே இது போன்றது தான் என்று. அண்டு இந்த முறை நான் கடந்த ஆண்டு கைதான போது 20 ஆண்டுகளாக நான் பயன்படுத்தி வந்த ஜிமெயில் அகற்றப்பட்டு விட்டது, டெலீட்டே பண்ணிட்டாங்க. என்னோடய மொபைல் என் கையில் இல்லைன்ட்டு தெரியும். 20 வருஷமாக நீங்கள் டெவலப் பண்ணி வச்சுருந்த கான்டாக்ட்ஸ் ஒரே நாளில் போயிடுச்சு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளை போல் யாருமே நியூஸ் பிரேக் பண்ணுறது இல்லைன்றது உங்களுக்கு தெரியும். ஏன் என்னால் மீண்டும் இந்த சோர்சஸ் எல்லாம் கட்டமைத்து இந்த நம்பிக்கையை பெற முடிகிறது என்றால், என்னோடு பழகுபவர்கள், என்னை நம்பி தகவல் சொல்பவர்களுக்கு என் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை. நீங்கள் சொல்லலாம் ஃபோன் பண்ணி வச்சுக்கிட்டு ரெக்கார்ட் பண்ணுவான்ட்டு, என்னோடய ஃபோனை எடுத்து இது பண்ணி பார்த்துருப்பாங்க. ஒரே ஒரு ஆடியோ ஃபைல் கூட அதில் இருந்திருக்காது, ஒரே ஒரு வீடியோ ஃபைல் கூட அதில் இருந்திருக்காது. ஏனென்றால் இது இந்த அடுத்தவருக்கு தெரியாமல் தொலைபேசியை ரெக்கார்ட் செய்வது என்பது ஒரு ஆபாசமான விஷயம் என்று நான் நினைக்கிறேன். அவங்க நம்பி தானே பேசுகிறான், அவன் ஃபோனை ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா என்ன பழக்கம்? ஸோ அதை நான் எப்போதும் செய்ய மாட்டேன். இன்னொன்று, நான் சொல்கிறது தான் வார்த்தை, நம்பிக்கை. லியோ இந்த மாதிரி சொன்னார்னா, லியோ இப்படி சொன்னார்னா நான் சொல்கிறது தான். அது லியோ இப்படி சொன்னான்றதை ரெக்கார்ட் பண்ணி காட்ட வேண்டும் என்ற தேவை இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அதனால் என் மீது மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, அதிகாரிகள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, சக பத்திரிகையாளர்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, சங்கர் என்ற மனிதனாக இவன் எப்படிப்பட்டவன் என்று அவர்களுக்கு தெரிந்ததனால் என்னால் என்னோட 20 வருஷ கான்ட்ராக்டும் போன பிறகு கூட திருப்பி எல்லாத்தையும் என்னால் பில்டு பண்ண முடியுது. அவங்க தான் நினச்சாங்க 20 வருஷமாக இவன் ஒரு கான்ட்ராக்டை இமெயிலில் பில்டு பண்ணி வச்சுருக்கான், இதை டெலிட் பண்ணுறான், கதை முடிஞ்சுன்னு நினச்சாங்க. ஆனால் திருப்பி அதை விட வீரியமாக நம்மளால் பண்ண முடியறதுக்கான காரணம் என் மீது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, நான் எப்படிப்பட்ட மனிதன் என்று அவர்களுக்கு இருக்கக்கூடிய புரிதல். இவ்வளோ தூரம் வந்துட்டோம். தொடக்கத்தில் வெப்சைட் இருந்துச்சு, இப்போ வெப்சைட்டும் இல்லை, நீங்கள் பிளாக் எழுதுவீங்க தனியாக, அதெல்லாம் இல்லை. இப்போ தொடர்ந்து வீடியோக்கெல்லாம் போட்டு வரோம். அதான் சவுக்கு மீடியாவோட அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும்? ரொம்ப பெரிய இலக்கெல்லாம் நான் எப்போவுமே வச்சுக்கிறது இல்லை இல்லையோ. இப்போதைக்கு நான் உறுதியாக வைத்திருக்கக்கூடிய இலக்கு என்னவென்றால், 2026 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை, அதன் கூட்டணி கட்சிகளை அம்பலப்படுத்தும் வேலையை வலுவாக உறுதியாக செய்ய வேண்டும். 26 தேர்தல் வரை திரும்பி பார்க்க கூட நேரமில்லாத வகையில் நாம் உழைக்க வேண்டும்ன்றது தான் இப்போதைக்கு கோல். 26 எலெக்ஷன் முடிட்டோம், லெட் அஸ் அன்சீட் திஸ் கவர்மெண்ட். இது ஒரு மக்கள் விரோத அரசுன்றதை நான் உறுதியாக நம்புகிறேன். இந்த ஆட்சி மீண்டும் தொடர்ந்தால் தமிழகத்தை யாராலும் காப்பாற்ற முடியாதுன்னு நான் நம்புகிறேன். எவ்வளவு பச்சையாக யூடியூப்பில் பேசுறதுக்கெலாம் இத்தனை கேஸு போட்டு யூடியூப்பில் பேசுறதுக்கு போய் குண்டாசு போடுறாங்கன்னா இது எப்படிப்பட்ட கவர்மெண்ட்? எதுவுமே தெரியாத ஒரு முதல்வர். ஒரு 2 நாட்களுக்கு முன்னால் இந்த மேட்டூர் அணை திறப்புக்கு முதல்வர் மலர் போடுகிறார்.
2 வருஷம் முன்னாடி இப்போ ஒரு துரைமுருகன் கூட இருந்தப்போ அந்த மலர் போடுறது சொல்லும்போது தம்பி தட்டோட போடணும்னு தட்டை போட்டார், ஞாபகம் இருக்குங்களா? இன்றைக்கி விவசாயத்துறை அமைச்சர் திரு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இந்த முறை தட்டை கொடுக்காமல் வெறும் மலர்களை அள்ளி முதல்வருக்கு கொடுக்குறார். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரண நிகழ்ச்சியாக கடந்து போயிடலாம். ஆனால் முதல்வரோட நிலைமை இதுதான். ஒரு தட்டை போடக்கூடாதுன்றது காமன் சென்ஸு, யாருமே செய்ய மாட்டோம், அதை அவர் செய்கிறாரு. ஸோ இந்த வாட்டி அவர் கையில் தட்டை கொடுக்கக்கூடாதுன்னு வெறும் பூவை கொடுக்குறாங்க. அப்போ எப்படி அவரை சுற்றி வளைத்து பொம்மை போல நடத்துகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி என்ன நடக்கிறது என்றே தெரியாத ஒரு முதல்வரின் கீழ் ஒரு 8 கோடி மக்கள் இருக்கிறார்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய ஆபத்து. நம்ம விரிவாக நம்ம சேனலில் பல விஷயங்களில் பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்கோம். ஒரு குரூப் உட்காந்துட்டு போதை மருந்து கடத்துறத ஒரு ஃபேக்ட்ரி வச்சுட்டு இருக்காங்க சோழிங்கநல்லூரில். எவ்வளோ பெரிய ஆபத்து அது. நியூசிலாண்ட்லேருந்து கண்டுபிடிக்கிறாங்கம்மா, இங்கே கண்டுபிடிக்கலம்மா. நியூசிலாண்டு, ஆஸ்திரேலியாவிலேருந்து உங்கள் ஊர்லேருந்து போதை மருந்து வருதுன்னு டெல்லி போலீஸ்க்கு சொல்கிறாங்க. டெல்லி போலீஸ் போய் அங்கே இருக்கிற கோடவுனை சோதனை பண்ணால், சார் எங்களோட மெயின் கோடவுன் மெட்ராஸில் சோழிங்கநல்லூரில் இருக்குது சார்ன்றாங்க. அவன் யார்றான்ட்டு விசாரித்து பார்த்தா திமுகவோட அயலகணி நிர்வாகி. அவன்கிட்ட அவன் அந்த ஜாஃபர் சாதிக் தொடங்கிய அந்த ஹோட்டலுக்கு, அந்த விடுதிக்கு திமுக மந்திரிகள் எல்லாம் சென்று வருகிறார்கள். அந்த பணத்தை வைத்து முதல்வரின் மருமகளை வைத்து சினிமா எடுக்கிறார் இயக்குனராக போட்டு. எங்கெங்கெல்லாம் போயிருக்கு இது எல்லாம். போய் ரசல் கைமால 2000 வீடுகள் கட்டும் அளவுக்கு இந்த பணம் புழங்கி கொண்டிருக்கிறதுனால எவ்வளோ பெரிய ஆபத்தை யோசிச்சு பாருங்க. ஆஸ்திரேலியாவிலேருந்து சோழிங்கநல்லூர்லேருந்து மெத்தாம்ஃபெட்டமின் பேக் பண்ணுறத, சூடாஃபெட்டமின் பேக் பண்ணுறது ஆஸ்திரேலியன் போலீஸ் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்கன்னா என்ன நடந்துகிட்டு இருக்குது தமிழ்நாட்டில். இந்த ஆட்சி திருப்பி வந்துச்சுன்னா எவ்வளோ ஆபத்து. ஸோ அதை நோக்கி நம்ம பயணிக்கணும். அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, ஃபஸ்ட்டு கோலு, டாப் ப்ரையாரிட்டி அதுதான். ஸோ 26ல் இந்த கவர்மெண்ட்டை அன்சீட் பண்ணுறதுக்கு நம்ம மீடியா எவ்வளோ உழைக்க முடியுமோ உழைக்க வேண்டும். அதற்கு பிறகு இதே மாதிரி ஒரு டூர் வந்து பொறுமையாக உட்காந்து பேசலாம். இது 100வது நிகழ்ச்சி. அதனால் இந்த 100வது நிகழ்ச்சியில் நம்மளோட பெருமைகள், பழம்புராணங்களை மட்டும் பேசிவிட்டு போகக்கூடாது. ஏதாவது ஒரு மேஜர் நியூஸை பிரேக் பண்ணணும் என்ற அடிப்படையில்